இப்போ இதில் பாருங்க அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் வந்து சால்வ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் செக் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருக்கா? இங்கே வர 1 2 3 4 4 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. ஸோ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இங்கே ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் எது சின்ன நம்பரோ அதை வந்து சூஸ் பண்ணி அந்த என்டையர் ரோவையே அப்படியே செப்பரேட். இப்போ பாருங்க, 5 தான் சின்ன நம்பர். The smallest element in the first row is 5. இந்த 5 அந்த ரோ ஃபுல்லா செப்பரேட் பண்ணனும். இப்போ இது எப்படி ரிடியூஸ் ஆகும்? 5 - 5 0, 7 - 5 2, 11 - 5 6, 6 - 5 1. அடுத்து வர செகண்ட் ரோல எது சின்ன நம்பர் பாருங்க. இது சின்ன நம்பர் 5 அப்ப 8 - 5 3, 5 - 5 0, 9 - 5 4, 6 - 5 1. Third row சின்ன நம்பர் எது? 4. So 4 - 4 0, 7 - 4 3, 10 - 4 6, 7 - 4 3. அடுத்து இங்கே இதுல சின்ன நம்பர் பார்த்தா this is 3. But 10 - 3 7, 4 - 3 1, 8 - 3 5, 3 - 3 0. அதாவது ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய சின்ன நம்பரை எடுத்து அப்படியே அந்த ரோவையும் ஃபுல்லாக செப்பரேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா காலம். எப்படி ரோவில் சின்ன நம்பரை எடுத்து செப்பரேட் பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் காலம். ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, சின்ன நம்பர் பார்த்தா 0, அதே தான் ரிப்பீட் ஆகுது. 0 - 0 3 - 0. செகண்ட் ரோவில் சின்ன நம்பர் பார்க்க அதே 0, இங்கேயும் அதே தான் ரிப்பீட் ஆகும். செகண்ட் காலத்தில். தேர்ட் காலத்தில் பார்க்குற சின்ன நம்பர் எது? 4. அப்போ இதை அப்படியே செப்பரேட் பண்ணும். 6 - 4 2, 4 - 4 0, 6 - 4 2, 5 - 4 1. ஃபோர்த்து காலம் பார்க்குறேன், சின்ன நம்பர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ அதே தான் ரிப்பீட் ஆகும். இப்போ நம்மளுடைய எய்ம் என்னன்னா, ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரே ஒரு 0 தான் இருக்க மாதிரி அசைன் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் இப்போ இதில் நமக்கு இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ரோவிலையும் 0 நம்மளால் அசைன் பண்ண முடியாது. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் 0 கவர் ஆகிடுச்சோ அது ஃபுல்லாகவே 0 இருக்கோ அதை ஃபுல்லாகவே ஒரு லைன் மூலமாக கவர் பண்ணுறேன். நான் இங்கே என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் 2 0, அதாவது 2 0 வந்து ஒரே ரோலையோ ஒரே காலம்லையோ வரல, ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு காலமில் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 வந்துருச்சு. இதை நான் கவர் பண்ணுறேன். அடுத்து ஒரு 2 0 செகண்ட் ரோவில் வருது, இதை இப்படி கவர் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரே ஒரு 0 இருக்குது, இதை இப்படி கவர் பண்ணுறேன். இந்த 0வை இப்படி லைன் வரைஞ்சும் கவர் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்மளுடைய ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த லைன்ஸ் கவர் ஆகாமல் இருக்கு இல்லையா, எங்கே பாருங்க, இந்த 2 to 1 3 to 3, இந்த கவர் ஆகாமல் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எதுன்னு சூஸ் பண்ணும். தட் இஸ் 1. இந்த 1 என்ன செய்யணும்னா, இதிலிருந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணணும். அது 2க்கு பிளேஸில் 1 மாறிடும், இங்கே 1 மாறிடும், இந்த இடத்துல 0. எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லி இங்கே சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி இங்கே 3 இருக்க இடத்துல 2 மாறிடும், 2 இருக்க இடத்துல 1 மாறிடும், இந்த 3 வந்து 2 மாறிடும். செப்பரேட் பண்ணிடும். எங்கெல்லாம் ஆட் பண்ணணும்னா லைன்ஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகும், அதாவது ஜங்ஷன் மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல ஜங்ஷன் வருது, இப்போ வேற இந்த இடத்துல ஜங்ஷன் வருது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். எதை 1 ஆஃப்
0. அடுத்து இது வந்து ஜங்ஷன் பாயிண்ட் 3 வந்து 4 ஆக மாறிடும் 0 0 1. அடுத்தது 0 3 வந்து 2 ஆக மாறிடுமா 2 வந்து 1 2. இது வந்து ஜங்ஷன் ஆகுது 7 + 1 8 1 1 0. இப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம அந்த 0 ஒவ்வொரு ரோவுக்கும் 0 அசைன் பண்ணி செக் பண்ணணும். இப்போ இதை சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணனால இங்கே எடுக்க முடியாது, இங்கேயும் எடுக்க முடியாது ட்ரூ. அடுத்து செகண்ட் ரோடு இதை நான் சூஸ் பண்ணுறேன், இதை சூஸ் பண்ணாதான் இங்கே எடுக்க முடியாது. தேர்ட் ரோடு இல்லை, ஃபோர்த் ரோடு இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு 0 எனக்கு கிடைக்கல. அதே ப்ரொசீஜர் இப்போ பண்ணணும் இல்லையா, இங்கே எல்லா 0வும் கவர் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், 2 0 எங்கெல்லாம் வருதோ அதை கவர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரோவே 2 0 வருது, ஃபர்ஸ்ட் காலமே 2 0 வருது. நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி கிராஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்க்குறேன் 2 0 இங்கே வந்துருச்சு, ஸோ இதை போட்டுறேன். அடுத்து வேற என்ன 2 0 இங்கே வந்துருச்சு, அதுதான். இப்போ அன்கவர்டு அதே ப்ரொசீஜர் பார்க்குறேன். என்னது இது எல்லாத்துலேயுமே சின்ன நம்பர் என்ன 1. அப்போ அதை என்ன பண்ணணும், இங்கே தான் சப்ராக்ட் பண்ணணும். ஜங்ஷன் பாயிண்ட்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ண சொல்லுங்க, இது எப்படி வருது, ஃபர்ஸ்ட் வந்து 0 அப்படியே வந்துருமா, இந்த 1 இடத்துல 0 வருமா, அடுத்தது 0, அடுத்தது 0. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே 0 வருதா. அடுத்து செகண்ட் ரோல 4ங்கிறது ஜங்ஷன் இன்டர்செக்ஷன் அப்படின்ற இடம் வந்து 5 ஆ மாறிடுமா. அடுத்து இங்கே 0 0 ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு. இந்த 1ங்கிறது 2 ஆக மாறிடும். அடுத்து இங்கே 0 அப்படியே வந்துடும், 2 வந்து 1 ஆக மாறிடுமா. அடுத்து 0, அடுத்து இந்த 2 அப்படியே, அடுத்தது 8 அப்படியே ரிப்பீட் ஆயிருமா. இந்த 1 வந்து 0 இங்கே 0 இங்கே 0. இப்போ திரும்ப சூஸ் பண்ணுவோமா, இந்த 0 சூஸ் பண்ணிடணும். இது எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாது. செகண்ட் இது எடுக்க, இது எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாதுல்ல. தேர்ட் ஆல்ரெடி நான் இங்கே எடுத்ததுனால இதை கேன்சல் பண்ணியிருக்கேன், அதனால இந்த 0 சூஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன, J1 J2 J3 J4 M1 M2 M3 and M4. J1 M1 J1 goes to M1, அந்த இடத்துல 0 வருது, அதை எடுத்து எழுதிங்க. J1 goes to M1. அடுத்து J2 இந்த இடத்துல 0 வருது, M2 நேரம் வருது, ஸோ J2 goes to M2. அடுத்து J3 ல பாருங்க, J3 எங்கே 0 வருது, M3 ல 0. J3 goes to M3. J4 பார்ப்போம், M4. இந்த ஆர்டர்ல தான் வரணுங்கிறது இல்லை, மாறி மாறியும் வரலாம். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கு இல்லையா, இங்கே 0. ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கும். இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, 5. ஸோ அதில் அடுத்து 5. அடுத்து இங்கே 0 இருக்குது, இதுலேயும் 5. அடுத்து இங்கே 0 இருக்குது, இது 10. அடுத்து இங்கே 0 இருக்குது, இங்கே 3. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இதுதான் காஸ்ட். 5 + 5 10 20 23. எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து லாஸ்ட்டாக காஸ்ட் கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி இதுலேயும் காஸ்ட் ஃபைண்ட்